பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகள் வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக. நம்ம இன்றைக்கா இந்த துஆ கேட்டிருப்போமா? என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயா. பிள்ளைகள் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எது வணங்க கூடாதுன்னு துஆ கேட்கிறாரு? சிலைகளை. நம்ம சும்மா ரோட்ல ஒரு சிலையை பார்க்கிறோம், யா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் இந்த சிலையை வணங்கிட கூடாது. என்னைக்காவது துஆ கேட்டீங்களா? கேட்கல. நான் இந்த பரம்பரையே வணங்காது, அந்த பக்கம் இந்த பரம்பரையே என்ன செய்யாது, அந்த பக்கம் போகாது என்ற உணர்வோடு தான் நம்ம இருப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆ என்ன? வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயா. யோசிச்சு பாருங்க, ஒரு நன் முஸ்லிம் ஒரு புள்ள யூனிவர்சிட்டிக்கு போகுது. எல்லாரையும் சொல்ற உதாரணத்துக்கு, ஒரு நன் முஸ்லிமோட பழகுது, காதல் ஏற்படுகிறது, திருமணமாக மாறுகிறது, குடும்பம் அங்கீகரிக்கல. நன் முஸ்லிம் பிள்ளையோட ஓடிட்டான். அந்த புள்ள ஓடி திருமணம் முடிச்சு வாழ்றான். வாழ்ற டைம்ல ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒருவர் அன்பானவர்கள். அன்பானவர் என்பதனால கணவனுடைய மனசை முறிக்கலாம சேச்சுக்கோ விகாரைக்கோ போக ஆரம்பிக்கிறான். போனது இணை வைக்கிறதுக்கு அல்ல, கணவனுடைய மனசை முறிக்கலாம் அங்க போறான். கணவனும் மனைவிக்காக பள்ளிக்கு என்ன செய்யறான்? வாராரு. இப்படியே போற நேரத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு சிந்தனை, என்ன பெருசா தவறு செய்யறாங்க அவங்க, அங்க என்ன பெரிய தவறு செய்யறாங்கன்ற சிந்தனை வருது. இன்னொரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்தவரா என்ன செய்யறான் அந்த புள்ள மாறிக்குது. நினைச்சு பார்த்தோமா? போறதுக்கு பல வழி இருக்கு. போவதற்கு அவங்க விளங்கித்தான் போகணும்ன்றது இல்ல, போய் விளங்கலாம். எப்படி விளங்கித்தான் போகணும்ன்றது, அங்க போய் அந்த தவறான விஷயங்களை சரி என்று விளங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக. எனவே நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னால், ஏகத்துவத்தில் அசைவு இருக்கிறது எப்பொழுதும் ஏற்பட்டு விடலாம். அது நான் மத்த எல்லாம் நல்ல உறுதியா இருந்துட்டு இருக்கும். இந்த ஏகத்துவத்தில் அசைவு இருக்கிறது, அது எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விடலாம். நீங்க மத்த பிரச்சனைகள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, அது அந்தந்த நிமிஷத்தோட பிரச்சனை தான். ஏகத்துவம் தான் உங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஏகத்துவம் தான் இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டிய சப்ஜெக்ட். மத்த பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, இறுதி மூச்சு வரைக்கும் சம்பந்தம் இல்லாது. ஒன்று பொருட்களுக்குள்ள சம்பந்தம், இன்னொன்று என்ன வளரக்குள்ள சம்பந்தம், இன்னொன்று திருமணத்துல சம்பந்தம், இன்னொன்று விவாகரத்துல சம்பந்தம், குழந்தை வளர்ப்பு, இப்படித்தான் இருக்கும். அனுதினமும் நீங்கள் பருவ வயது அடைந்த நேரத்திலிருந்து மௌத்து வரைக்கும் சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றுதான் என்ன ஏகத்துவம் என்றது. எனவே ஏகத்துவம் என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே சரிசமமான முக்கியத்துவம் எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே சரிசமமான முக்கியத்துவம் எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபிக்ஹ் எங்களுக்கு சீராலிருந்து கிடைச்சதென்றால், இந்த சீராலிருந்து இந்த விளக்கம் நமக்கு கிடைச்சதுன்னா, நம்ம அலட்சியமா இருப்போமா? நம்ம உறுதியான விஷயத்துல அலட்சியமா இருந்துருவோம். உறுதியான விஷயத்துல என்ன செஞ்சிருவோம்? அலட்சியமாக இருந்துருவோம். அலட்சியமாக இருப்போமா இந்த விளக்கம் கிடைச்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆரம்ப நிலையையும், நடுவுல ஒரு பகுதியையும், கடைசியில் ஒரு பகுதியை நான் 3 உதாரணம் சொல்றேன். சீரால என்று பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு மக்கால ஆரம்பிச்ச நேரத்துல அவசரமா ஈஸியா அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வரதாக இருந்தா, நல்ல விஷயத்தை சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி இருக்கணும்? அந்த மக்கள் கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருந்த மக்கள் தான், இணை வைப்பு, அதே போல அஹ்லாக் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் இருந்த மக்கள் தான். ஆனா நல்ல பண்புகளை விரும்பினார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொன்னாங்க? சாதிக், உண்மையாளன், அல் அமீன், நம்பிக்கையாளன் அப்படி என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்களா இல்லையா? அப்ப நல்லது. பொதுவாக எல்லாரும் நல்லவர்களை சாலிஹீன்களை விரும்புவாங்க, முஸ்லிஹீன்களை விரும்ப மாட்டாங்க. சாலிஹீன்களை விரும்புவார்கள், முஸ்லிஹீன்களை விரும்ப மாட்டாங்க. சாலிஹீன்கள் என்ன? கெட்டவனும் சாலிஹீன்களை விரும்புவான், கெட்டவனும் நல்லவனை விரும்புவான். சாராயம் குடிக்கல, இவன் சாராயம் குடிக்கிறான், சரியா? நல்ல முறையில் இவன் தொழல, அவன் தொழுறான். இந்த கெட்ட மனிதன் அந்த நல்லவனை விரும்புவான். சாலிகான மனிதன் எப்ப விரும்ப மாட்டான் தெரியுமா? முஸ்லிஹா மாறினா. முஸ்லிஹா என்ன? நீனும் தொழு, அப்படின்னா தான் பிரச்சனை அவனுக்கு. எப்ப பிரச்சனையா மாறும்? அவன் நல்லவனா அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனோட அந்த மனுஷனோட வாழ்றது ஒரு சந்தோஷம்டா அப்படின்னு இவன் அவனோட போயிட்டு இருப்பான். ஆனா நீனும் தொழு, நீ சாராயம் குடிக்க திரும்பினா தான் பிரச்சனை உலகத்துல. இதான் எல்லாரும். ரசூலுல்லாஹ் 40 வயசு வரைக்கும் சாலிகான மனிதர்,
41 இருந்து முஸ்லிம் சீர்திருத்தவாதி, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அங்கதான் என்ன பிரச்சனை ரசூலுல்லாஹ் சீர்திருத்தத்தை என்றைக்கு கையில எடுத்தாங்களோ அங்கதான் பிரச்சனை. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் எதை சொல்ல போனாங்களோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரச்சனை இல்ல. பிரச்சனை இருந்துச்சா? 40 வருஷம் 41வது வருஷம் ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா பிரச்சனையே இருக்கல. ரசூலுல்லாஹ் சிறுக்கு வைக்கல, இணை வைக்கல, எதுவும் இல்லை. சரியா தான் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பிரச்சனையா இருக்கல. மத்தவனுக்கு சொன்ன பொழுது அது பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இடத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணாதிசயங்களை பிரச்சாரம் செய்திருந்தா அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். நல்ல குணாதிசயம் என்ன? உண்மை சொல்லுங்க, பொய் பேச வேண்டாம், சாராயம் அருந்த வேண்டாம், இப்படி ஏதாவது சொல்லி இருந்தா அந்த மக்கள் நல்ல முறையில வரவேற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் பார்க்காம முதலாவது என்ன சொன்னார்கள்? நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்னை அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காக அனுப்பி இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா அந்த சமுதாயத்தில் பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருந்தும் கூட முதலாவது சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஏகத்துவம். ஆனால் மற்றவைகளை சொன்னால் எடுபடுவதற்குரிய எல்லா வாய்ப்பும் அங்க இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் உண்மையை மட்டும் பிரச்சாரம் செய்திருந்தாங்கன்னா உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சிருந்தா ஒரு 50 விதமானவங்க அவசரமா என்ன செஞ்சிருக்கலாம், அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் டச் பண்ணாம அந்த கிரவுட் நம்மகிட்ட வந்து சேரணும்ன்றதெல்லாம் யோசிக்காம எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு முதலாவது சொன்ன விஷயம் என்ன? அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், இந்த சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, தலைவர்கள் எல்லாம் கடவுளாக எடுக்கக்கூடாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நமக்கு தெரியும், வரலாற்றில் நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் இதே அழுத்தத்தை, இந்த அழுத்தம் இருக்குது, இது யாருக்கு கொடுத்தது? அபூ ஜஹலுக்கு, அபூ லஹபுக்கு, உத்பாவுக்கு, ஷைபாவுக்கு, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும். அவங்க யாரும் இஸ்லாத்துல இல்ல. இவர்கள் இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள், அவங்க இஸ்லாத்தை தெரியாதவர்கள். ஆனா இவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்ட பிரச்சாரத்துல அதே வீரியத்தை ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நல்ல நபித்தோழர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்த பின்னால் அவர்கள்ட்ட ஏகத்துவத்தை ரசூல் சொல்ற நேரத்தில் கூட அதை தான் செஞ்சாங்க, கடைபிடிச்சாங்க. அதுதான் வரலாற்றை நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி.